இன்னைக்கு சண்டே அதுமா வீட்டில் பிரான் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு மார்க்கெட்லேருந்து 1/2 கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்னைக்கு பச்சரிசியில் தான் இறால் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் 1/2 கிலோ அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் போட்டுருங்க. ஒரு 100 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். சூடானதும் ஒரு பே லீஃப், 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கூடவே 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கிக்குங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, காரத்துக்காக 4 மிளகாய் போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கணும். நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே 4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு பாருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இதில் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுடலாம். அரை மூடி லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கங்க. ரோட்டாவில் 2 ரோட்டா அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 ரோட்டா அரிசிக்கு 3 ரோட்டா தண்ணி சேர்த்துக்குவோம். அதனால நம்ம 6 ரோட்டா சேர்த்துக்குவோம். 6 ரோட்டா தண்ணியே இதில் அப்படியே சேர்த்துப்போம். இந்த தண்ணி நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும்.
பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டுடலாம். லேசாக கிண்டி விட்டு அரிசியும் தண்ணியும் லெவலாக வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. சாதமும் தண்ணி லெவலாக வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம தம் போட வேண்டியதுதான். பழைய தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுப்போம். இதுக்கு மேலே இந்த அண்டா வச்சுக்கலாம். மூடி போட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சூடாகிறதும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது என்ன இப்படி ஆடுது? அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கைக்கு நான் வெங்காய பச்சடியும் முட்டையும் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக பிரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.